ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் சிங்கம், புலி, மான், குரங்கு, பறவைகள் என பல விலங்குகள் ஒற்றுமையோடு அமைதியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த அமைதியை கரடிராஜா என்ற ஒரு விலங்கு தனது மிகுந்த பலமும் அகந்தையும் கொண்டு குலைத்துக் கொண்டிருந்தது. இந்த காட்டின் ராஜா நான் தான் என்று தினமும் கர்ஜித்து பலவீனமான விலங்குகளை பயமுறுத்தி அவர்களின் உணவையும் பறித்து வந்ததால் எல்லா விலங்குகளும் பயத்தில் வாழ்ந்தன. ஒரு நாள் மான், குரங்கு, முயல், பறவைகள் எல்லாம் ஒன்று கூடி இதற்கு முடிவு காண பேசினார்கள். அப்போது ஒரு மூலையில் அமைதியாக இருந்த ஒரு சின்ன ஆமை, நாம் கரடியை பலத்தால் ஜெயிக்க முடியாது, ஆனால் அறிவால் ஜெயிக்கலாம் என்று சொன்னது. விலங்குகள் முதலில் சிரித்தாலும் ஆமையின் திட்டத்தை கேட்டனர். அடுத்த நாள் ஆமை கரடியிடம் சென்று அவனை விட பலமுள்ள இன்னொரு கரடி ராஜா ஆற்றங்கரையில் இருப்பதாக சொன்னது. அகந்தையால் கண்கள் மூடிய கரடி கோபத்தில் ஆற்றங்கரைக்கு ஓடி நீரில் தன் பிரதிபலிப்பை வேறொரு கரடி என்று நினைத்து அதன் மேல் கோபத்தில் ஆற்றுக்குள் பாய்ந்தது. ஆனால் அது ஆழமான நீர் என்பதால் கரடி மெல்ல நீரில் மறைந்தது. இதனால் காடு மீண்டும் அமைதியாகி எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சி அடைந்தன. அன்று முதல் அந்த சின்ன ஆமை யாருக்கும் சிறியவனாக தோன்றவில்லை. எல்லோரும் அறிவை மதித்து அகந்தையை தவிர்க்க கற்றுக்கொண்டார்கள். ஆமை மட்டும் அமைதியாக, பலமுள்ளவன் ராஜா அல்ல, அறிவுள்ளவன் தான் உண்மையான ராஜா என்று சொன்னது.